ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் முதல் வார்த்தையில் கூட என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று மிக தெளிவாக இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக இன்று மனிதர்கள் ஒவ்வொரு நாளிலும் செய்கிற காரியங்கள் என்னவென்றால், பிறனோடே உண்மையை அல்ல பொய்யை பேசுகிறார்கள். அநேக பிரிவினைகள், சண்டைகள், அநேக யுத்தங்கள், தேசத்தில் கூட இன்றைக்கு யுத்தங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரிவினைகள், பொறாமைகள், கோபங்கள், எரிச்சல்கள் அநேகம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் நிறைந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிறது. ஆனால் வேத வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளிலும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதன்படி செய்வார்கள் என்றால், இந்த உலகத்தில் அநேக குடும்பங்களை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவதாக பிறனோடே உண்மையை பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உண்மையை பேச நாம் ஒவ்வொரு நாளிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். பொய் அல்ல. பொய் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் நாம் பொய்யை மறந்து உண்மையை நாம் பேசும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நாம் உண்மையை நாம் பேச கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த புதிய நாளில் ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால், இந்த நாள் முதற்கொண்டு இந்த வார்த்தையை நாம் அறிந்து ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்மையை பேச வேண்டும் என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் பிறனோடைய உண்மையை பேசுவோம். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வாசல்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் என்று 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் சத்தியத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தின் பிரகாரம் நாம் மற்றவர்களுக்கு நியாயம் தீர்க்க வேண்டும். ஒரு குறைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் என்றால் அதை நாம் சரி செய்யும் போது சத்தியத்தின் பிரகாரம்தான் அதை சரி செய்ய வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானக்கேடு உண்டாகும் என்றால் அந்த இடத்துல நாம் அதற்கு மாறாக இன்னும் சமாதானக்கேடுகள் உண்டாகாதபடிக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, யுத்தம் எங்கெல்லாம் நடக்கிறதோ நம்முடைய குடும்பங்களை சுற்றி நம்மை சுற்றி அந்த இடத்துல நாம் சமாதானத்தை பண்ணும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உண்மையை பேசும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சத்தியத்தை பேசும்போது நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் 2 காரியங்களையும் நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் பிறனோடே உண்மையை பேசுங்கள். சமாதானத்துக்கான காரியங்களையும் சத்தியத்தை நீங்கள் பேசி மற்றவர்களிடத்தில் அதை நியாயம் தீர்க்கும் போது அதன்படி சத்தியத்தின் பிரகாரம் நியாயம் தீருங்கள். சமாதானத்துக்கான வழிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் செல்லுகிற இடத்துல எந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல சமாதானத்தை நீங்கள் பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள்.
சத்தியத்தின்படி நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்றால் நீங்கள் மேலான ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களோடு கூட எல்லாவற்றிலும் நீங்கள் சமாதானத்தை நீங்கள் கூறும்போது உங்களுக்கும் தேவன் சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சத்தியத்தை பேசும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடியது, ஆசீர்வதிக்கக்கூடியது, மனிதனை உயர்த்தக்கூடியது. அந்த சத்தியத்தின்படி நீங்கள் நியாயம் தீருங்கள். சமாதானத்துக்கான காரியங்களை நீங்கள் உங்கள் குடும்பங்களை உங்கள் வாசல்களில் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகள் மத்தியில், நம்ம தேசத்தில், நம்ம தெருக்களில், மற்ற குடும்பங்களில், எல்லா இடத்திலும் நாம் சமாதானத்தை செய்யும்போது தேவன் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதிங்க. அதன் பிரகாரம் இந்த வசனத்தின் பிரகாரம் உண்மையை பேசி, சத்தியத்தை பேசி, சமாதானத்தை பேசி நாங்கள் நியாயம் தீர்த்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.